தெரியலாமா? நாராயண நாராயணான்னு சொல்லிக்கிட்டே வரையில நீங்க யாருங்கிறத நான் தெரியலாமா? அந்த உலகத்தில் நாராயணா என்றால் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் ஏழுமலையான். ஏழுமலையானா? ஸ்ரீனிவாசன். சீனிவாசனா? சீனிவாசன்னா கமுதியில கல்லூரியாங்கடை பக்கத்துல டீ கடை வச்சு இல்லங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார எம்பெருமான் மகாவிஷ்ணு. பரந்தாமனா? பரந்தாமன் நாராயணன் எங்க பள்ளி கொண்டிருக்காரு? திருப்பார் கடலில். திருப்பார் கடல்ல எது மேல பள்ளி கொண்டிருக்காரு? பாம்பின் மீது. தம்பி யாராவது இந்த வெத்தலை வாங்கிட்டு வர. திருப்பார் கடல்ல பாம்பு மீது. ஆமாங்க. அந்த பாம்புக்கு பேர் என்ன? ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்புங்க. ஆதிசேஷன். ஆமாங்க. பாம்புக்கு மேல உங்க பாட்டன். என்னுடைய பாட்டன் பரந்தாமன். பாம்புக்கு கீழே என்ன? நீர் தண்ணீராகப்பட்டது சூழ்ந்திருக்கிறது. தண்ணி கீழே. ஆமாங்க. தண்ணிக்கு மேல பாம்பு. பாட்டன். பாம்புக்கு மேல பாட்டன். ஆமாங்க. உங்க பாட்டன் காமாட்டுல யார் இருப்பா? மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமாங்க. மகாலட்சுமிக்கும் பரந்தாமனுக்கு என்ன வேணும்? என்னங்க இருவரும் கணவன் மனைவி இல்லையா? கணவன் மனைவி. ஆமாங்க. சரி நான் கேட்கிறேன். என்னங்க? உங்க பாட்டன் பாம்பு மேலதானே படுத்திருக்காரு? ஆமாங்க. அவர் எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? இப்படி எல்லாம் கேட்கலாமாங்க? ஒரு பெரியவர். என்ன பெரியவர்? நான் என்ன ஓஎப்பியா வாங்குறேன்? அப்படி இல்ல, இடத்திற்கு பெரியவர் தாங்கள் தானே. இல்ல சாமி, நான் முறையாத்தான் கேட்கிறேன். பாம்பு மேல உங்க பாட்டன் பரந்தாமன் படுத்திருக்காரு. ஆமாங்க. அவர் தூக்கத்துல திடீர்னு முழிப்பு தட்டி எந்திரிக்காரு. சரி, அவர் எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்கும்ல? ஏங்க அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு எந்திரிக்குங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன், வேற தப்பா? சரி. பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். அம்மா, பாம்பு எந்திரிச்சா தண்ணி வரணும்ல. ஒரு நேரத்தில் எந்திரிக்கும் தானே தண்ணியே வந்துச்சு, சுனாமி வந்தது. அது சுனாமி வந்து உப்பு கடல். சரி, உங்க பாட்டன் படுத்திருப்பது திருப்பார் கடல். கடல்ல 7 வகை இருக்கு. சரி, பெத்த தாய் தாப்பனத்தான் மனுஷனாகப்பட்டவன் நினைப்பேன். சரி, நீங்க மட்டும் உங்க பாட்டனே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பாட்டன் நாராயணன் சாதாரணப்பட்டவரா? படைத்தார பிரம்மா முதலில் 4 பேரை படைத்தார். 4 பேரையும் படைத்து இந்த உலக உற்பத்திற்கு செல்லுமாறு சொன்னார். ஆனால் அந்த 4 பேரையும் நான் திருப்பினது எப்படி தெரியுமா? நீங்கள் அந்த வழியில் செல்லக்கூடாது என்று திருப்பி மீண்டும் பாத்திரம் பெருமான் 5000 பேரை படைக்கிறாருங்க. பிரம்மா படைத்தார். அவர்கள் சிற்றின்பமா பேரின்பமா என்று அவர்களை நான் பேர் என்பதற்கு கடவுள் பக்தி கலையில் கூட்டிச் சென்றேன். இதை பார்த்த பிரம்மா, ஐயா நீ இதை போல் செய்வதால் நீ ஓர் இடத்தில் இருக்கக்கூடாது என்ற சாபத்தை கொடுத்தார். மீண்டும் ஆக இப்படி சாபத்தை கொடுத்து விட்டாரே என்று என்னுடைய பாட்டன் நாராயணனிடம் 3 பிறவுகளையும் முடித்துவிட்டு சென்றேன். அங்கே அவர் கொடுத்தார் வரம், இனிமேல் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு, எப்பொழுதுமே நீ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழலாம் என்று என்னுடைய பாட்டன் நாராயணன் சொன்னாருங்க. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேங்க. மேலூரா? ஆமாங்க. மேலூர்ல அவர் முனியாண்டி மயனா? மேலூருங்க. பிரம்ம மயன் இல்ல, மேலூர் தானே? மேலூர் தான். மேலூர்ல எந்த பிரம்ம இருக்கா? முனியாண்டி மயன் சொல்லுங்க. இல்லங்க, முனியாண்டிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க அப்பா பருத்திப்பால் கடை வச்சிருக்காரா? இல்லையா? எங்க அப்பா எங்கயா பருத்திப்பால் கடை வச்சிருக்காரு? மாட்டுத்தாவணியும் ஒத்த கடை. சரி, மேலூர். ஆமா, அது திருச்சி மாவட்டத்தில் இருக்க. அந்த மேலூர் இல்லங்க. நீங்க எந்த மேலூரை நினைத்துக் கொண்டு சொன்னீங்க? ஐயா, நீங்க சொல்லக்கூடிய மேலூர் இல்லங்க, நான் சொல்லக்கூடிய மேலுலகத்தை சொல்லுகிறேன் மேலூர் என்று. மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமாங்க. மேலோகத்தை சுருக்கி மேலூருங்க. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? ஏயா, மேலோகத்தை சுருக்குனா மேலூர், அது மேல இருக்கு. இந்த பூலகம் கீழே இருக்கு, அது மேல இருக்கிறனாடி அது மேலூர். பூலகம் கீழே இருக்கிறனாடி இதுக்கு பேரு கீழூர்னு சொல்லலாமே. மேலைக்கு எதிர்வதம் கீழே. எதிர்வதத்தோடு பேச வேண்டும். மேலூர்ல இருந்து கீழூர் வந்திருக்காங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டாவா? எங்க நான் எங்கெங்க போறதுக்கு நான் காசுக்கு எங்க நானே பணம் இல்லாமல் அங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு அலைகிறேன். நான் ககனமார்க்கமாக வரக்கூடியவன். ககனமா? ககனம் என்பது சுடுகாட்டில் ஒரு பிணத்தை எரிக்கக்கூடியது. நான் சொல்லக்கூடியது ககனம். ககனம் என்றால் இவருடைய கண்களுக்கும் தெரியாமல் வருவேன். சித்துக்களுக்கு அஷ்டமா சித்துக்கும் சொந்தக்காரங்க. 8 வகை சித்துக்களுக்கு. இப்ப இருளப்ப சாமி இருக்காருல்ல? ஆமா. இருளப்ப சாமிக்கு உங்களுக்கு என்ன உறவு முறை? இருளப்ப சாமிக்கு எனக்கு என்ன உறவு முறை? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? அந்த இருளப்ப சாமியை யாரு? இருளப்பன் என்றாலே இருளை நீக்கக்கூடியவர் இல்லையா? ஆமா. நிலா சந்திரனாகப்பட்டவர் இருளப்பன் சொல்லலாம். அதே போல இங்க இருக்கக்கூடிய இருளப்பன் என்ன சாமியை சார்ந்தது? சந்திரன் உங்களுக்கு மச்சனா? ஏங்க, சந்திரன் எனக்கு நீங்க தான் மச்சன முறை வேணும் இல்லைங்க? நீங்க சொல்வது பார்த்தா சந்திரன் இங்க இருக்காருங்கிறீங்களா?
இல்ல நீங்க தான் இருளை நீக்கக்கூடியவர் இருளப்பண்ணீங்க. ஆமா, இருட்டை நீக்கக்கூடியவர் இருளப்பனா. இருளப்பன் சூரிய பகவான் தானே இருளை நீக்குவார். ஏன் சந்திரன் நீக்குவார், இருளை நீக்குவார்? ஓ பரவாயில்லையே. சித்ரா பௌர்ணமிக்கு நிலவு வருதுல, ஆமா, இந்த இருட்டு நிலவு வந்த உடனே இருட்டை நீக்கிறார்ல. நான் கேட்டது இருளப்ப சாமிக்கு உங்களுக்கும் உறவு முறை என்னன்னு. உறவு முறை தாங்க அண்ணன் தம்பிங்கிற உறவு முறை வரும். அண்ணன் தம்பி. ஆமா, மச்சனும் கிடையாது. கிடையாது. இவருக்கு தானே கும்பாபிஷேகம். அம்மா, கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவது. ஏன் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தலாம்? சரி. 7 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தலாம். சரி. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறாங்க? காரணம் இருக்குது பாருங்க. இந்த கொடிமரம்னு ஒண்ணு இருக்கும். கொடிமரம்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அந்த கொடிமரம் விட்டு இந்த அருகில் வருவதற்கு 3 வருடம் ஆகுமாங்க. யார் வர? கடவுள் தாங்க. சரியாதானே சொல்றேன்? தெளிவா சொல்லுங்க. அப்ப பாருங்க, மீண்டும் அங்கிருந்து இந்த வாசற்படிக்கு வர 3 வருடம். 3 3 6. பிறகு கருவறைக்கு செல்ல எத்தனை வருஷம்? 9. பிறகு கும்பத்திற்கு செல்ல 3 4 12 வருஷம். 12. ஆக பாருங்க, ஆக 12 வருடங்கள் முடிந்த உடனே மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு அதாவது ஒரு இறைவன் உயிரோட்டை எழுப்பணும்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பா அபிஷேகம். இந்த கும்பத்துல என்ன தானியம் போடுவாங்க? திணைகளை போடுவார்கள், நவதானியங்களை. நான் கேட்கற தெளிவா சொல்லுங்க. கும்பத்துல என்ன தானியம் போடுவாங்க? வரகு. வரகு. ஆமா. ஏன் எத்தனையோ நவதானியங்கள் சொன்னீங்கல்ல? சரிங்க. எத்தனையோ தானியங்கள் இருக்கு. ஏன் அந்த வரகு மட்டும் போடுறாங்க? காரணம் இருக்குங்க. எந்த ஒரு இடிக்கு மின்னலும் அடித்தாலும் கூட தாங்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு உண்டு என்றால் அந்த திணை வரகுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் கும்பத்தில் வைக்கிறார்கள். வரகு வேற, திணை வேற. இப்ப வரகுல எத்தனை உமி இருக்கு தெரியுமா? 9 உமிகள் இருக்கும். சரிங்க. அப்ப இடியை தாங்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? வரகுக்கு இருக்கு. ஆமா. அது மட்டுமல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு தானியம் என்றால் அது வரகு ஒண்ணுதான். அதனாலதாங்க எடை காட்டுவார் அன்று தான் உணவிற்காக பஞ்சம் வந்துவிடும் என்று எண்ணி செவர் முழுவதுமே வதியையும் வரகையும் வச்சு பூசினாராம். அப்பா இடியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆமாங்க. அதனாலதான் இந்த கும்பத்துல வரகு போடுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க. இப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றாங்கல்ல. இந்த 12 வருஷம் முடிஞ்ச உடனே, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 70 நாள் கழிச்சு மண்டல பூஜை நடத்தலாம். சரிங்க. 100 நாள் கழிச்சு நடத்தலாம். சரிங்க. 48 நாள் கழிச்சு இதுக்கு மண்டல பூஜை நடத்துறாங்க. காரணம் இருக்குது பாரு. இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது பிறந்த உடனே உங்கள் ராசியோடு இருக்கும், கிரகங்களோடு. இல்ல உட்காடுறியா இல்ல வீட்டுக்கு போறியா? என்ன காரியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நின்றுக்கிட்டு. ஒரு குழந்தை ராசியோடையும் நட்சத்திரங்கள் 27 இந்த நவக்கிரகம் 9 சேர்ந்து ஒரு குழந்தைக்கு என்ன வைப்பார்கள்? ஜாதகம் பார்ப்பார்கள். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முக்கியம். அப்ப இந்த 9 27 12 ராசி இதையெல்லாம் சேர்த்தீர்கள் என்றால் 48 என்று வருமாமுங்க. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 27. நான் சொல்றதை மட்டும் மெதுவா சொல்லுங்க, அவங்களுக்கு விளங்கணுமா இல்லையா? 27 12 27 12 எத்தனை? 27 12 எத்தனைங்க? 39. கிரகங்கள் எத்தனை? 9. 39 9 48. இந்த 48. இந்த 48 நாள் கழிச்சுதான் மண்டல பூஜை. ஒரு மனிதன் ஒரு சித்த வைத்திய மருந்து சாப்பிடணும்னா எத்தனை நாள் சாப்பிடணும்? ஒரு மண்டலம். ஆமா. அந்த 48 நாள் சாப்பிடணும். அதே மாதிரி ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போறவங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்க, 48 நாள் விரதம் இருந்து போகணும். அதனாலதான் 48 நாள் கழிச்சு மண்டல பூஜை வைக்கிறாங்க. அருமையான வழக்கம். உங்க பேரு? நாரதருங்க. நாய்வதரா? நாரதர். நாரத மகரிஷி. உங்களுக்கு தொழில் என்ன? கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்களில் சண்டை இழுத்து விட்டு போறது. எங்க அப்படியா? நீங்க சொல்வதே போல கலகமாகத்தான் இருக்கு. பிறகு சமமாக சந்தோஷமாக மாறி விடுவார்கள் அனைவருமே. ஆரம்பம் கலகம், முடிவுல நன்மை. மூத்தோர் சொல் வாக்கும் முதிநெல்லி காயும், முன்னாடி துவர்க்கும், பின்னாடி இனிக்கும். அப்ப நாங்க ஊடுகள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணோம். நாங்க புத்தியை பயன்படுத்தி கலகம் செய்வோம். நாங்க அருவாள் எடுத்து வெட்டி நாங்க அறிவாள கலகம் பண்ணுவோம். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டு நாங்க அம்பு பண்ணி ஆட்டம் கலகம் செய்ய மாட்டோம். நாங்க கல் எடுத்து எரிஞ்சு நாங்க சொல்லால கலகம் செய்வோம். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. இவ்வளவு நேரம் நீங்க தானே கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது உங்களை கேட்டானா, ஏதாவது தப்பா பேசுனா, என்னைய பார்த்து ஏன் இப்படி கேள்வி நான் கேட்கல.
நடக்கிற விஷயத்தை தான் கேட்டேன். இல்ல என்னைய பார்த்து இப்படி ஊனா பூனான மறைமுகமாக பேசுறீங்களே. எண்ணிலையிலும் தண்ணிலையும் மாற மாட்டேன். சரிங்க. நான் உங்களை தவறாவே பேசல. வேறு ஊனா சரிங்க, சூனா சரிங்க, போனா நானா தோனா. சிவபெருமானுக்குள்ள மந்திரம் என்ன? 5 நமசிவாய. நமசிவாய எத்தனை எழுத்து? 5 எழுத்துங்க. 5 எழுத்து. ராமஜெயம் எத்தனை எழுத்து? 5 எழுத்துங்க. 5 எழுத்து. நான் சொன்னது 5 எழுத்துட்டேன். இதே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், படித்த மாணவ மாணவிகளுக்கு தெரியும். பபல்ஸ் AEIOU இது எத்தனை எழுத்து? இதுவும் 5 எழுத்துங்க. 5 எழுத்து தான். இப்ப நான் சொன்ன 5 எழுத்துக்கு விளக்கம் இருக்கு. ஊனாண்டா உலகம், சரிங்க. சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொது நல தொண்டன். கைதட்டுங்க. ஏன்னா தமிழை இப்படியும் பேச முடியும் என்று பேசுகிறார். ஏன்னா இப்படி தமிழை பேச வேண்டும் அல்லவா? ஏன்னா இப்படி பேசுறதுனால தான் உங்களோட மதுரை முழுவதும், இந்த தமிழகம் முழுவதும் நீங்க இது மிகப்பெரிய மூணா பூனான்னு சொல்லிக்குவாங்க. சொல்லிக்கிறாங்க மூணா பூனான்னு சொல்லிக்குவாங்க. கம்பு முடிஞ்சு போயிருக்கு. தவறா பேசிட்டேனா சொல்லிட்டாப்புல பாலா என்னங்க மணி பாலம் முழுவனா இந்த மேடைக்கு முதல்ல ஏத்துனது நாங்க தான். சரிங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஏற்கனவே ஐயா ஏத்துருக்கோம். ஆமா தெரியா? மூணா பூனா உங்களை தவறா சொல்லலங்க. இப்ப சீதா என்றால் 2 எழுத்து, அதே வாசி என்றாலும் 2 எழுத்து, சிவன் இருக்கக்கூடிய காசிக்கு 2 எழுத்து, நான் சொன்னதுக்கு 2 எழுத்துங்க. மூணா பூனா உங்களை தவறாக சொல்லவில்லை. இந்த தமிழகத்திற்கே நீங்கள் மிகப்பெரிய முக்கியமான புள்ளின்னு சொன்னேன். மூணா பூனாண்டா முக்கியமான புள்ளியா? நான் கூட அந்த நம்ம மாவா மைக் செட் ஓனர் கண்ணதாசன் சரிங்க உங்களை சொன்னாரு வேன் விட்டு இறங்கணும், நீங்க ஒரு கேனா பூனான்னு. இதுக்காக இப்படி எல்லாமா பேசுவேன். நான் பேசுனா விளக்கம் இருக்கு. கேனா பூனாண்டா தவறு இல்லை. அப்புறம் என்னங்க கேட்டு புரிஞ்சு பேசுறீங்களா? ஆஹா இன்னும் ஒரு தமிழ் இருக்கட்டும் சாமி. சரிங்க. அப்ப நல்ல கழகம் பண்றதுக்காக ஆமாங்க. நீங்க சொன்னீங்கல்ல காசி. ஆமா காசி எதுக்கு முக்தி சாமி? அங்க காசியில் சென்ற 2வது முக்தி. இப்ப காசிக்கு காஞ்சிக்கு எவ்வளவு தூரம்? எங்க ஒரே ஒரு அந்த இன்ஜினாவை எடுத்துட்டா ஒரு இன்ஜினே. ஆமாங்க. காஞ்சின்னு எழுதி இன்ஜினாவை எடுத்துட்டா காசின்னு. ஆமாங்க. புகையிலைன்னு எழுதி பூனாவை எடுத்துட்டா கையிலை. சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலம் இல்லையா? அதே மாதிரி விகட கவின்னு எழுதுங்க. ஆமா மீண்டும் அந்த பக்கம் இருந்து படிச்சாலும் விகட கவின். கை சதை என்று எழுதுங்கள். மீண்டும் அப்படிதாங்க இருங்க. வினாவின்னு எழுதினாலும் மீண்டும் படிச்சோம்னா வினாவின்னு தான் வரும். எப்படி வினாவின்னு வரும்? வீணாவி. வீணாவி என்ன வீணாவி? வீணாவியா? வீணாவிங்க. சைதை தைசதை. தை சை சதை தைசதை வள்ளிக்கு உண்மையான பேர். சரிங்க சாமி. சரிங்க இருக்கட்டும். சரிங்க. உங்க அப்பா வேறு? அப்பா தாங்க பிரம்மா. பிரம்மாவா? ஆமா. நான் யாரும் நினைச்சேன். எனக்கு தெரியுமா எங்க அப்பாவா? ஏன் தெரியாது? என்னங்க சொல்றீங்க? எங்க பாத்தீங்க? பிரம்ம பையனா? ஆமாங்க. தெரியாம பேசி. நல்லா இருக்காரு உங்க அப்பா? அப்பா நல்லா இருக்காருங்க. கமுதி முத்துமாரி கோயிலுக்கு வருவாரு. அப்பாவா? வரலாம். அது சிங்கக்குட்டி கடையில தான் சாப்பிடுவாரு. எங்க அப்பா சோத்த திங்க மாட்டாரியா? பிய திம்பாரா? அவர் காற்றை உண்ணக்கூடியவர். சும்மா நடிக்கிற வேலை. காற்றை உண்ணக்கூடியவர். உங்க அப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல தெரியாத ஆளே கிடையாது. எங்க அப்பா சத்தியமா யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. ஒரு நாள்லாம் பஸ்ஸுக்கு காசு இல்லாம பாலா குட்டி யானையில ஏறி வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா பாத்துருக்கீங்களா? ஆமா. அப்படி தை 1ஆம் தேதி வந்துருவாரு. பொய் சொல்லாதீங்க. பொய் நான் எங்க பாத்தீங்க? அந்த காசு வாங்கிட்டு போவேனா? சரி என்ன வேலை பண்றாரு? கருத இருக்கிற மிஷின் வச்சிருக்காரு. எங்க அப்பா கருத மணிக்கு 1800 ரூபாய் உங்க அப்பா தான் குறைச்சுவாங்க. அந்த வேலைக்கு எங்க அப்பா போக மாட்டாரியா? இந்த போறாரு. அவருக்குலாம் ரொம்ப பழக்கம் உங்க அப்பா. ஐயோ எங்க அப்பாளுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லையா? இல்லையா? இல்லையா. பரமன் தானே உங்க அப்பா? எங்க அப்பா பிரம்மையா? பிரம்மனா? அதானே பார்த்தேன். என்னடா ஆசூர் பரமன் நினைச்சேன். நல்ல வேலைங்க. பிரம்மதேவன் 4 தலை இருக்கு. ஆமாங்க. சதுர்முகன் மைந்தனா? சதுர்முகன் மைந்தன். என்ன செய்யறாரு உங்க அப்பா? அப்பா தாங்க உலகில் 4 யோனி. அவன் நோனியா? யோனிங்க. யோனியா? அண்டசம் சராயசம் சுவேதசம் உற்பிசம்.
எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தாங்க. விண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. உள்ளே படைச்சது எங்க அப்பாங்க. உள்ளுக்கு எத்தனை அறிவு? ஒரு அறிவுங்க. உளுப்பூச்சிக்கு 2 அறிவுங்க. நீர் வாழக்கூடிய மீனத்துக்கு 3 அறிவுங்க. பறவைகளுக்கு 4 அறிவுங்க. விலங்குக்கு 5 அறிவுங்க. மனிதர்களுக்கு 6 அறிவுங்க. உங்களுக்கு 7 அறிவுங்க. எல்லப்பசாமிக்கு 8வது அறிவு 8 அறிவுங்க. 8 அறிவு. ஆமாங்க. அறிவு ஜீவன் அடிப்படையில் படிச்சுக்க. ஆமாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது எங்க அப்பா தான். என்னைய படைச்சது எங்க அப்பா தாங்க. அப்ப எங்க அப்பா வீர சோழன் சந்தைக்கு போயிட்டானா? ஏங்க அப்படி தவறு? ஓங்கி ஒரே குத்துங்க. நீங்க தவறா நினைக்காதீர்கள். ஐயா உங்களை படைச்சது எங்க அப்பான்னு சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுங்க. இப்ப இருவரும் இணைவார்கள். இணைகின்ற பொழுது உங்க அப்பா வீரியத்தை மட்டும் கொடுப்பாருங்க. அது மட்டும் போதுமா? அந்த வீரியத்துக்கு உயிரை கொடுக்க வேண்டும். அதை தான் எங்க அப்பா செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரியுமாறு சொல்லவா? நிலம் என்பது உங்கள் தாயார் போல. அந்த நிலத்தில் உழவக்கூடியது உங்க அப்பாங்க. இப்ப உழுத தண்ணியை வாச்சிடுறாரு. ஆனா விதை போடணும். அந்த விதையை எங்க அப்பா மேல இருந்தே செய்வாரு, போடுவாருங்க. அப்போ உழுது பரம்படிச்சு தண்ணி வாய்ச்சறது எங்கப்பா. ஆமா. விதை ஓடுறது மட்டும் உங்கப்பா. ஆமாங்க. அருமையான விளக்கம். மேடையில அருமையான விளக்கத்தை. எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. சரிங்க. நாங்க நம்பிராசனுக்கு 7 பேர் வந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. சரி. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? அதுக்காக எங்க அப்பா நான் ஜியோ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஐயா காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த பிறவியில் வாழ்கிறோம் என்றால் யாருக்குமே கெட்டதை செய்யாம ஒரு 4 பேத்துக்காவது அன்னத்தை இட்டு நல்லது செஞ்சோம்னா அடுத்த பிறவியில நல்ல குழந்தைகளாக பெப்பாங்க, நல்லா இருப்பாங்க, காது கேட்க வாய் பேசும். நாம் வாழக்கூடிய பிறவிகளில் தீமைகளை செய்தோம் என்றால் அடுத்த பிறவியில காதும் கேட்காது, குழந்தையும் இல்லாமல் போய்விடுமுங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே உள்ளியர் தள்ளியர் ஆயினும் நோய் வினை மெல்ல நுழையும். வினை விதத்தவன் வினைய இருப்பாங்க, வினைய இருப்பாங்க, வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்பத்தின்றவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அம்மா வேறு கலைவாணி. என்னங்க என்னங்க களவாணி வேணாம். கலைவாணிங்க. கலைவாணியா? ஆமாங்க. தமிழ் செல்வி. தமிழ் கல்வி மைனா? ஆமா. கலைமகன் சரஸ்வதி. ஆமாங்க. அந்த கமிதி பெரிய வாரத்து இறக்கத்துல கரும்பு ஜூஸ் கடை வச்சு. எங்க அம்மா கரும்பு ஜூஸ் கடையா வைக்க போகுது? எங்க அம்மா எல்லாருக்குமே கல்வியை கொடுக்கக்கூடியவள். ஓ அவங்களா? அவங்க தாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 214, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரிங்க. அஜட தபற வள்ளினம், எங்கன ஞமன வெள்ளினம், எரால வள்ளல இடையினம். ஓ தமிழுக்கே சொந்தக்காரி. ஆமாங்க. இருக்கட்டும் சுவாமி. சரிங்க. தமிழ் செல்வியோட புத்திரன். ஆமாங்க. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். சரிங்க. தாங்கள் பேசலாம். சரிங்க. நீங்க அவங்க வள்ளியோட பேசணுமா? சரிங்க. உங்க பேருங்க? என் பேர் வீரத்தேவன். அப்பா பேருங்க? நம்பிராஜன். அம்மா பேருங்க? தங்கை மோகினி. இங்க யார் யார் இருக்கின்றீர்கள்? இங்க உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. யோ உள்ளுக்குள்ள 1க்கு 2 பேர் இருந்தா சொல்லுங்க, இப்படி சொல்லலாமா? கூட பிறந்தவங்க இருக்காங்க. சரி. மேல 3 பேரு, கீழே 3. மேல 3 கீழே 3. ஐயோ மூத்தவங்க 3 சரி. இந்த இளையவனுக்கு உடம்புக்கு முடியல. உடம்புக்கு முடியலையா? சரிங்க. ஒரு வாரமா காய்ச்சலா கிடைக்கும். சரி, அது என்ன செய்யணுங்க? ரொம்ப அடம் பிடிக்கிறேன். சரிங்க. இன்னும் சேட்டை குறையல. என்ன சேட்டை அப்படி பண்றாங்க? சுட்டி பயவிலையா இருக்கு. அப்படி என்ன சுட்டி பண்ண? 1 மணிக்கு எந்திரிச்சு அண்ணிங்கிறேன். அடிக்க வேண்டியது தானே? நானும் அடிச்சு பார்த்தேன். சரி. திரி கழுத்தை பிடிச்சு திரிகிறேன். கவக்குன்னு வாந்தி எடுக்கிறேன். கொல்லிக்கட்டை எடுத்து சுட்டு விட வேண்டியதுதானே? சுட்டு வாக்கு நானும் இரும்ப காய வச்சு சுடலாம்னு போனேன். சரி. அவன் கணேஷ் கோயில ஓடுவேன் இருக்காரு. வாய் நிறைய எச்சிய வச்சிருந்திருக்கேன். புளிச்சு துப்பி கங்கப்பூரா அனுப்பிச்சுட்டேன். சரி, அது இல்லைன்னா கட்டியாவது போட வேண்டியதானே கொச்ச கயிறு எடுத்து? வேணாம், இனிமே தலையில ஒரு சூடத்தை வச்சு கொளுத்திட வேண்டியது. ஐயோ இப்படி செய்யாது எங்க பாவம். வாழக்கூடிய வயசுல இப்படி பண்ணிடாதீங்க. ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. சரிங்க. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்த. அவர்களுடைய இருவரும் பேர் என்னங்க? ஒன்று வள்ளி, இன்னொரு ஆளு பேர், இன்னொன்று குள்ளி. சரிங்க. அந்த வள்ளியை அழைத்து வாருங்கள். வள்ளிக்கு முன்னாடி குள்ளிய பாருங்க. அப்படியா? சரி, அழைத்து வாருங்களே, பார்க்கலாம். ஏய் செல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? நல்ல படம் பார்க்கணும். வெளுத்து பிடிவேன். வேற என்ன படம் பார்ப்பாங்க? நான் பிரிப்பு இருக்கேன் பார்த்தேன். ஐயோ அதெல்லாம் பார்க்காதீங்க தம்பி. அதனால அழைத்து வாருங்கள். வாமா சப்பட்டா. எதுக்கே கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு சரவணா ஸ்டோர் பிரம்மா போட்டு குத்திரவர் பிரம்மபுத்திரர். புத்திரரா? நாரத மகிழ்ச்சி. எதுக்கு வந்தாங்க? அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாங்கணும்னா போய் எங்கேயாவது சர்ச்சில் போய் வாங்க வேண்டியதானே? நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்காரு அவரு. கூப்பிடுங்க. கும்கி. வாழ்க பல்லாண்டு பெண்மகளே.
என்னண்ணா சாமி பார்த்து உனக்கு ஏதாச்சும் தோணுதா? என்ன நினைக்கிற பக்தி பாட்டா பாடுமா? அருள் சாமி, தங்களை காண 1000 கண்ணு வேணும். ஆமா, இப்போதைக்கு போதும் உங்களுக்கு. எங்க இல்லத்தை நாடி வந்திருந்தேன் என்றால் அறுவகை வீடு உணவளிச்சு வந்திருப்பது காட்டுக்குள்ள. எங்க காட்டுவாசி முறைப்படி தங்களுக்கு வரவேற்பு. ஏய் இறைவா, முட்டிக்கால் கேட்டாத பாப்பா சாமி பாட்டு சம்மணம் போட்டு விட்டாரு. கண்ண திறக்கணும் சாமி, கொல்லபுரமா இந்த பிள்ளைய மொழியிலே கூட்டிட்டு வந்து ஆள விட்டாங்க. நீ வாழ்க வெள்ளாண்டு அடுத்த காவல் மருந்து போடுமாப்பா அந்த பிள்ளைக்கு பாவம். ராமேஸ்வரம் கடல் தண்ணி டேய் சாமி, இங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? டேய் அவரே பாவத்தை பிடிச்சி. சரி, சோறு திங்க மாட்டேன்னா பால் குடிக்கிறீங்க. காற்றை உணக்கூடியவர்களும் அந்த ஆளு ஒரு பழம் வச்சிருக்காரு, சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் கையை விடுக்கிறா. டேய் நாரதரா, ஆத்தாடி சாமியார்களை நம்ப கூடாதியா? ஆஹா. நான் எவ்வளவு புனிதமா நினைச்சிருந்தேன். சரி நீனும் அப்படித்தானா? டேய் அண்ணா, அன்பு சகோதரி, இதற்காக தாங்கள் அழைத்தீர்கள். நம்ம இடத்துக்கு பிரமா வலதோடையில் இருந்து தோட்டி விட்டவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சத்தியமாக சத்தியமாக உண்மையாக உண்மையாக. மகானவரை அழைத்து வாருங்கள். என்ன நான் நல்வாழ்த்துக்களை பெற வேண்டும். ஏய், இந்த மண்ணெண்ணை ஊத்தி வணங்கிட்டு எரிக்க போறேன். நைஸ் அந்த பிள்ளை தானே இங்க போகுது. சாமி, நீங்க 3 இல்லாதவர் தானே, பிரம்மச்சாரி தானே. அப்புறம் அந்த பிள்ளை வந்து பேசுனா நீங்க ஒதுங்க வேண்டியதானே. ஆசீர்வாதம் கேட்டாரு. அவருக்கு சொல்லிட்டேன். ஏய், கோவப்படாதயா, காலையில மேக்கப் அழிச்சிட்டு உதச்ச விடுண்டா. கோவப்படாதயா, அவருக்கு தானே 3 இல்ல. சுவாமி விளங்குகிறேன். நல்வாழ்த்துக்களை தந்திட வேண்டும். காலையில மேக்கப் அடிச்சிட்டு அவனை ஒதுங்கிட்டே போற அந்த பிள்ளை விட மாட்டேங்கிறியா? நான் ஒதுங்குறேன். இந்த பெண்ணாகப்பட்டவள் சாமி வணங்குகிறேன். சாமி ஓர வச்சு பாக்குறாரு. அண்ணன் சாமி ஒரு உள்ள கண்ணுல தெரியாம. பாலும் ஒரு கண்ணுல கல்லு வச்சு பாக்குறாரு. அத்தா ஏய். ரொம்ப நாளா அந்த ஆளு மட்டும் எங்க அண்ணன் ஏன் அப்படி என்னம்மா? என்ன தெரியலையே. என்ன மாறி அடிக்கிற திருச்சிருச்சு. மண்டையே வலிக்குதுமா. சிரிச்சு டேய் என்னத்தையும் பார்த்துட்டு அரண்டு போய் நிக்கிறாரு அவரு. இந்த நாடகத்துக்கு நான் வரல. டேய் என்னையா வேலை வச்சா நாரதரை போய் பார்த்த? சாமி, டேய் இருக்கீங்க என்னையா சாமி உள்ள வந்து பொத்துட்டு பார்த்த? டேய் ஏன் என்னத்தையா பார்த்த? என்ன ஏன் கோச்சிட்டு போற? என்னத்தையா பார்த்த அவரை? எதுக்கு இப்ப உள்ள கோச்சிட்டு போற? அங்கிட்டு போறியா ஆமைய உடைச்சு. என்னையா அவர் பொத்துட்டு பார்த்த? பார்த்ததுல இருந்து பதறி போயிட்டாப்ல. என்ன பார்த்த? என்ன இது வரைக்கும் நீ எத்தனை ஷூ போயிருப்ப? என்ன ஷூ போனே? முருக காட்சி சாலை இது மாதிரி எங்கேயுமே பார்க்கல. அப்படி என்ன மிருகம்? உள்ள முள்ளலி கிடக்குமா? முள்ளலி இம்பாட்ட குத்தி போறாதையா பயந்துட்டாப்ல நாரதர் பாவம். சாமி இங்க வாங்க. சுவாமி சாமி, சிறு பிள்ளைகள் ஏதாவது தப்பு தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரு எப்பவுமே வீரத்துவன் மாதிரி வீரமானவர் தான்.
என்ன கொஞ்ச நேரத்துல சின்ன பிள்ளை மாதிரி எதையாவது புடிச்சு விளையாடு. 3 மணி வரைக்கும் நான் வீரம். ஆமா வந்தது வந்தீங்க. அந்த ஆள் ஏதோ உள்ள முள்ளெலி வச்சிருக்கீங்களா? அதை காட்டுக்கல. சும்மாவா வரும்? உன் வடைய காமி. சாமிகிட்ட நான் வடை கட்டினா நீ வடைக்கு என்ன பண்ணுவ? கழுவி வர பாருடா. வாழ்க வெள்ளாண்டு ஒப்புடன் முகமிழந்து விமர்சரித்துமை பேசி உப்பிடாமல் கூட இட்டால் 9 அமிர்தமாக முப்பதமோடு வாழன்னும் முகம் கருத்துருவாயிடும் கருமசை ஆகுமானே அழகான வரவேற்பு அருமமான வரவேற்கிறதான முடிவெடுக்கின்றோடு எப்படி வரவேற்க வேண்டும், எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும். தவி செலுத்தல், கை கழுவு நிறுத்தல், கால் கழுவு நிறுத்தல், முக்குடி நிறுத்தல், முப்பரி நிறுத்தல், ஏராட்டல், ஆடை சாட்டுதல், தேய்வை புசுதல், மலர் சுட்டல், மஞ்சள் அரசி தூதல், இப்படி எத்தனை வரவேற்புகள் இருந்தாலும் என்னை கண்டவுடன் ஆவல் பாமாலை பாடி வளம் வந்த வரவேற்பு இது ஆளுண்டு. என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வார்த்தை என்று பார்த்தால், கிளிகள் மழையில் அணிந்தாலும் சாயம் போவதில்லை, நாரதம் நானும் தாலாட்டவா 16 செல்வமற்று நீரானே வாழ்வே, எப்பொழுதும் புகழும் ஓங்க நீ வாழ வேண்டுமே, அதை காண வேண்டுமே. தேவாதி தேவரெல்லாம் இங்கு வந்து வணங்க வேண்டுமே. மலவாழையும் மஞ்சளும் சூடி மன